இந்த ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். திருவள்ளூர் மாவட்டத்திலே விவசாயிகள் முக்கியமாக முத்துநகர் விவசாயிகள் மீது போலீசார் மிக கேவலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். டிசிசி மீட்டிங்கு போன விட நேரத்துல தான். ஸோ அந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம். பார்த்து போட்டு அது சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் அதை தொடர்ந்து பகிர்றோம். திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாக்கை தொங்க போடவும், உங்களுடைய இனம், உங்களுடைய மக்கள், உங்களுடைய முஸ்லிம் மக்கள், உங்களுடைய தமிழ் மக்கள், உங்களுடைய சிங்கள மக்கள் அந்த தொப்பியையும் போட்டு அந்த நிலத்துல இருந்து அழுகிறார்கள். போலீஸ்காரன் தூக்கி எறிகிறான். நீங்கள் பார்த்துட்டு போறீங்க பகார்ல. நான் அங்க இருந்திருந்தால் முதலாவதாக என்னைத்தான் தான் தூக்கி எறிஞ்சிருப்பார்கள். நான் அங்க சனத்தோட நின்றுப்பேன். கிழக்கு மாகாணத்துல இந்த மக்கள் நிலத்துல விழுந்து கிடக்க உங்களுடைய கார் வழியால போகுது. ஒரு வெக்கமான ரோசம் இல்லையாடா? இவங்களுடைய பிச்சையில தானே, அந்த மக்களுடைய பிச்சையில தானேடாப்பா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வர்றது படித்து வர பதவி அல்ல ராசா. அது மக்கள் போட்டு வர கௌரவ பதவி. நாங்கள் ரங்குவமாக இருந்தால் அடுத்த சாவகச்சேரியா கிழக்கு மாநிலம் மாறும். ஆகவே நாங்கள் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் இவர் என்ன வடக்கில் இருந்து வந்து கிழக்கில் கதைக்கிறார் சொல்லி உடனே பிரதேசவாதம் தொடங்கிடுவீங்க. ஆகவே இது தொடர்பாக பல தரப்பட்ட முறைப்பாடுகளும் கோள்களும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைப்போம். ஆனால் நான் என்னுடைய மக்களுக்கு அநாகரிகமாக அநியாயமாக நடக்கும்போது நான் கார்ல போக மாட்டேன். நான் ஜென்டில்மேன் மாதிரி கார்ல போக மாட்டேன். அங்கே நிலத்துல நானும் இருந்திருப்பேன். ஆகவே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து வெட்கி தலை குனியவனும் இதை உங்களுடைய பேஸ்புக்ல வேற போட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு அராஜகம் கொண்டு போட்டு சனத்தையும் போலீஸையும் உசுப்பேத்தி வருகிறீர்கள். போலீஸ்காரன் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறான். அப்ப நீங்க போறதுக்குரிய வாகனம் அல்லது வேற யாரும் மினிஸ்டர்ஸ் வாரதுக்குரிய வாகனத்தான் இங்க என்பிபிக்கும் மக்களுக்கும் அல்ல பிரச்சனை. இந்த கலிசட அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் தான் நீங்க பிரச்சனை. அது வடக்கு மாகாணமா இருக்கலாம், கிழக்கு மாகாணமா இருக்கலாம், தெற்கா இருக்கலாம், மலையமா இருக்கலாம். இந்த கலிசட அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் தான் பிரச்சனை. இங்க ஒரு உண்மையான அரசியல்வாதி ஒரு பாதுகாப்பும் இல்லாம அந்த மக்களோட நின்று கதைச்சு அவர்களுடைய பிரச்சனையை டிசிசி மீட்டிங்ல அடிபட்டு இருப்போம். டிசிசி மீட்டிங்ல குளறணும். டிசிசி மீட்டிங் வந்து ஆட வேணும். நீங்கள் வருவீங்கன்னா டிசிசி மீட்டிங் பயப்பட வேணும். என்னத்தை கேட்க போறானோ இங்க என்ன இந்த வரைக்கும் கிழக்கு மாநிலத்துல என்ன விடியம் கதைக்கப்பட்ட வெளியே டிசிசி மீட்டிங்ல ஒரு லைவ்ல வந்திருக்கான்னு சொல்லுவோம், ஒரு வீடியோல வந்திருக்கான்னு சொல்லுவோம். நீங்க சும்மா உள்ளுக்குள்ளேயே பிணைஞ்சி அந்த மனுஷருடைய அவங்க பாவம். அடுத்த தடவை உங்களுக்கு தான் ஓட் போட போறாங்க. ஓட்டு ஏதாவது நடக்கும். ஏழை விவசாயிகள் இப்ப சின்ன வெங்காய பிரச்சனை இருக்கிறது. கிழக்கு மாநில மக்களுக்கு ஒரு அன்பான செய்தி. இந்த விடயம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்து உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்க கதைக்கிறோம் பாராளுமன்றத்துல. நன்றி, வணக்கம்.